படங்கிழங்கு வேட்டை. படங்கிழங்கு புடுங்க போகிறோம். இன்னைக்கு படங்கிழங்கு வேட்டை. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம். எல்லாரும் வாங்க. கிழங்கு இருக்க இடத்துக்கு வந்தாச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிழங்க பறிப்போம். வெட்டுறோம். தப்பு வேலை இறங்கி வைங்க. ஏய் சூப்பராக இருக்கு கிழங்கு. ஃப்ரெண்ட்ஸ் இதான் பனங்கிழங்கு பார்த்துக்கோங்க. அண்ணன் அருமையாக பிடுங்குற அப்படி. இதெல்லாம் சும்மா தான் இருக்கு. ஏங்கடா என்ன இந்த போட போடுறீங்க? டக்கு டக்குன்னு பிடிங்கி வீசுறிய. அத்து விடாதீங்க அப்பாங்க. இந்த அங்கே மேலே போட வெட்டவா ஈரம் மழை பெஞ்சு இருக்கும். அதானுங்க வெட்டே வேணாம். இவங்க பிடிங்கி வீசுற. நல்லா பெருசாக இருக்குங்க கிழங்கு. நல்லா பெருத்துருச்சு. சொல்லு அதெல்லாம் ஏதாவது சொல்லு. இன்னும் 2 மாதம் நடந்துச்சுன்னா இன்னும் நல்லா பெருத்துரும். இன்னும் மாதம் பணம் ஆயிரும். கம்மல் உங்கள் கருத்து. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதான் பனங்கிழங்கு. வெட்டுங்கடா பத்திரடா. அடுத்த பாட்டு கொஞ்சம் வெட்டுங்க. என்னடா அத்தைப்படாம போடுங்க. எப்போ சித்தப்பு இங்கே வரியா கொஞ்சம் பொறுமையாக வட்டியா. நல்லா இருடா. அவ்வளோதான்டா இருடா. எத்தனை வருஷமா கிழங்கு கட்டிக்கிட்டு இருக்கா தெரியாது. அதான் கிழங்கு விட்டேன் தெரியுமே. இங்கே யார் தமிழ் கிழங்கு பிடிக்கிற மாதிரி இந்த மண்ணை வச்சுக்கிறா. புது புதுன்னு இருக்குங்க மண். எனக்கு பிடிங்க. சூப்பராக பிடிங்க. எத்தனை வருஷம் சர்வீஸுங்க உங்களுக்கு? நான் தான் சொன்னேனே அப்போ கேட்டியா? எத்தனை வருஷம் சர்வீஸ்? ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிழங்கு முடிக்கிட்ட பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கிழங்கு பறிச்சாச்சு. கிழங்க பறிச்சு முடிச்சாச்சு. அருமையான கிழங்கு. பெரிய கிழங்கு. சமையான கிழங்கு. சரி முடிச்சுட்டாண்டா. சூப்பராக முடிச்சு. ஏன் அப்படி போட்ட மண்ணில் கைக்கு ஃபுல்லாக மண். ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி கிழங்கு. தண்ணி முட்டையா? தண்ணி முட்டை. பெரிய முட்டை. நல்லா இருக்கும். பனை முட்டை கிழங்கு அருமையாக இருக்குங்க. பனங்கிழங்கோட பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. வாக்கியா ஓரத்தில் ஒரு தண்ணி. அது பக்கத்தில் போட்டோன்னே தண்ணியாக இருக்குது. தண்ணி கிழங்கு. தண்ணி கிழங்கா? தண்ணி முட்டை. தண்ணி முட்டை. இல்லையா? நாங்களும் கொஞ்சமாக பிடிங்க போங்க. நிறையா தான்
பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வதக்குதுனே. ஆற்றுல அரைச்சிக்கிட்டு போகுது, கிழங்கெல்லாம் பிறக்குங்க. நம்ம கிழங்கு அவிக்க வந்துட்டோம். கிழங்கு அவிக்க வந்தோன்னா மழையும் வந்துருச்சு. அதனால் நாங்கள் கூடாரம் கட்டியிருக்கோம். அதுக்குள்ளே தான் அவிக்கிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் காட்டுறேன். வாங்க. அடுப்பு பிடிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். மழை வந்துருச்சு, கொட்டாய் போட்டிருக்கோம். வயல்ல போடுங்கண்ணா பனங்கிழங்கு. தண்ணி சுடுது மிதக்குது. கிழங்கு மாற்றி மாற்றி இறச்சன்னு அள்ளி போட்டு வைங்கண்ணா. மூடிய முடிக்கலாம். சவுண்டு போடாம எனக்கு பிடிக்காது. இவ்வளோ மழையிலையும் அடுப்புலாம் எரியுது. இருங்க திறந்து காட்டுறேன். பனங்கிழங்கு அடுப்பில் சுட்ட கிழங்கு சூப்பர் டேஸ்டாக இருக்குங்க. திங்கிறான். கிழங்கு நல்ல வாசனையாக இருக்கு. சுட்டா சுட்டா பனங்கிழங்கு. சுட்ட பனங்கிழங்கு. ஃப்ரெண்ட்ஸ் மழை பெஞ்சு தலையெல்லாம் ஒரே தண்ணியாக கிடக்கு, உட்கார முடியல. அதை வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கிழங்கு உரிச்சிக்கலாம். முத்துன கிழங்கு ஃப்ரெண்ட்ஸ் இதான் கூர்த்து. பணம் தர முடியாது. சூப்பராங்க. அருந்தாங்க. கோழி கால் மாதிரில கட்டிக்கிற. கோழி கால் மாதிரியா? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பனங்கிழங்கு அருமையாக வந்திருக்கு. ரொம்ப டேஸ்டாக இருக்கு. பனங்கிழங்கு நல்லா வந்திருக்கு. பனங்கிழங்கு அருமையாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக வந்திருக்கு. இது மாதிரி அவிச்சு நீங்க சாப்பிட்டு பாருங்க. சூப்பராக இருக்கு. பனங்கிழங்கு அருமையாக இருக்கு. பனங்கிழங்கு சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் தின்றுருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதான் ஃப்ரெண்ட்ஸ் சுட்டா பனங்கிழங்கு அருமையாக மனமாக நல்ல மனமாக இருக்கு. நீ சுடு இதை விட்டு தின்னு பார்க்கலாம். நீ தான் ஒன்றுக்கு ஆகில எப்படி இருப்பேன். இதான் ஃப்ரெண்ட்ஸ் பணம் கொடுத்து பனங்கிழங்கோட கொடுத்து இதான் அருமையாக இருங்க. அதுக்காக தின்னு பார்க்கலாம். சூப்பராக இருந்தது, நல்ல மனமாக இருக்குது. இது மாதிரி நீங்களும் செஞ்சு சமைச்சு சாப்பிட்டு பாருங்க. பனங்கிழங்க சுட்டு தின்னு பாருங்க. சூப்பர் டேஸ்டாக இருக்கும், அருமையாக இருக்கும். பனங்கிழங்கு அவியல் வேற லெவல்.